குக்கரில் மாற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒன்றுலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா நான் ஏன் இல்லையா அந்த மட்டனை நான் இதில் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாம் போட்டாச்சு. 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே பிரியாணி எவ்வளோ சூப்பராக 10 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்ச் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான். இன்றைக்கி 1/2 kg அளவுக்கு மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா கொத்தமல்லி தயாராக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், அதுவும் அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மட்டன் 1/2 kg எடுத்து நான் ரெடியாக க்ளீன் பண்ணி தயாராக எடுத்து வச்சுட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மட்டன் 1/2 kg எடுத்துருக்கிறேன். அதை நான் குக்கரில் மாற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி லைட்டாக வேக வச்சு 5 விசில் வந்தால் போதும். நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துப்போம். டம்ப் பண்ணி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் தயார் பண்ணிக்குவோம். பிரியாணி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் நான் எடுத்த மசாலாவை இதில் கலந்துக்கிறேன். பாருங்கள், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே இருக்குது, போட்டுறேன். அதுக்கப்புறமா நான் கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நாம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன்ல. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ஆகட்டும். நம்ம திறந்து பார்க்கும்போது நல்லா குழஞ்சி வந்திருக்கும். ஒன்றுலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா குழஞ்சி வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும்.
அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துக்கிறேன். 2 ஸ்பூன் கலந்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நான் 1/4 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் நான். ஏன் 1/4 கப்பு தயிர் சேர்க்குறேன்னா நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் நான் கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே 6 பச்சை மிளகாய் போட்டேன்றதால நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போடுறேன். அவ்வளோதான், எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டாக வேக வச்சேன் இல்லையா, அந்த மட்டனை நான் இதில் கலந்துக்கிறேன். நான் இப்போ நல்லா வெந்திருக்குது மட்டன் வந்து ஓரளவுக்கு. இப்போ இதாக கூட சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும். அப்புறம் மசாலா கூட மட்டனை நம்ம கலந்துட்டோம். இது 1 நிமிஷம் நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். நான் அதுக்குள்ளே மெஷர் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ வந்து மெஷர்மெண்ட்டுக்கு இதில் 1.5 கிளாஸ் தான் தண்ணி ஊற்ற போகிறேன் இதில். வாங்க, அதுக்கப்புறம் நான் எடுத்த பாஸ்மதி ரைஸை இதில் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கறி வேக வச்சேன் இல்லையா, கறி வேக வச்சதுலேருந்து தண்ணியும் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நான் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் தயாராக. நான் தண்ணி கலந்துக்கிறேன் இதில், தேவையான அளவுக்கு தண்ணி. இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியும் இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஒரு லெமன் பழம் சாறு, லெமன் சாறு கொஞ்சம் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா. இந்த சாதம் கொஞ்சம் நல்லா உதிரியாக வரத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய். எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு நம்ம டம் பண்ணிடலாம். அப்புறம் வெயிட் போட்டுக்கலாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். வெயிட்டான பொருள் எதுனா ஒன்று இது மேலே வச்சிடலாம். நான் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு. ஒன்றுலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இன்னும் தண்ணி சுண்டலை. தண்ணி சுண்டிட்டு சும்மா ஒரு கலர் கலரிட்டு நம்ம திருப்பி டம் பண்ணிக்கலாம். கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த டைமில் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் சிக்கன் கபாப் தான் செய்ய போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன்.
கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கபாப் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்தா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் எல்லாமே மிக்சிங் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த மசாலாவை நாம் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நான் எடுத்த சிக்கனை இதில் கலந்துக்கிறேன். பாருங்கள், மசாலா கூட சிக்கனை சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடியாக வந்தாச்சு. நாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கலாம். நெய் விட்டாச்சு, கிளறி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு சாப்பாடு. இன்றைக்கி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி எப்படி வந்திருக்கு பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி. நல்லா சாதமும் நல்லா ஓரளவுக்கு பக்குவமாக வெந்திருக்கு. கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு, பஞ்சு மாதிரி. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டம் பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் நம்ம கபாப் தான் பொரிக்க போகிறோம். நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டேன். நம்ம 10 நிமிஷம் ஆச்சு, மசாலா கலந்து நல்லா ஊறியாச்சு. அதுக்கப்புறம் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கிறேன். நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கிளறி விட்டால் சூப்பரான கபாப் ரெடி. இந்த கபாப் வந்து மட்டன் பிரியாணி கூட இந்த கபாப் வச்சு சாப்பிடும்போது, சிக்கன் கபாப் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப்பு, முட்டை அண்ட் தயிர். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டே யாரும் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். பாருங்கள், நல்லா கபாப் வந்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். ரெடி, கபாப் ரெடி. நம்ம எல்லா சிக்கனும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம். சிக்கன் கபாப் ரெடி.
கவாப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேயே மசாலா நல்லா ஊறி சூப்பராக வந்துருக்கு, ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னுட்டு. கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சூப்பர் பாருங்க, மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி, வாங்க சாப்பிட்லாம். நீங்களாம் வீட்டில் என்ன ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் முட்டை, சூடான கபாப், இன்றைக்கி சுவையான மட்டன் பிரியாணி இன்றைக்கி ஸ்பெஷல். இன்றைக்கி தயிர் பச்சடி, நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்ச் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன டிஷ் செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம். பிரியாணி சூப்பர்.